ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வரலாறு பேசுகிறப்ப அண்ணனோட சப்போர்ட் தான் அதிகம். அவர் தான் நம்மளுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாப்புல. ஆனால் ஷார்ட்டை முடிச்சு உட்காந்துட்டாப்புல நேரன்மை காரணமாக. சும்மா அண்ணன் கடைசியில் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் வதலை செல்வம் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய என் இனமான இரத்த சொந்தங்களே, இங்கே மேடையில் வெற்றிக்கூடிய நமது சமுதாய பேரியக்கம் மற்றும் பல்வேறு கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளை வைத்து இருக்கக்கூடிய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது முக்குளத்தூர் சட்ட இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக நமது மேலூர் மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சி முரளியம்பலம் தலைமையிலான முக்குளத்தூர் சட்ட இயக்க சகோதரர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம் மனதில் என்னெல்லாம் இருக்கிறது, எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து வந்தோமோ அதையெல்லாம் ஒருத்தரை முடித்து விட்டார் என் அன்பு தம்பி சோழபாண்டியன் அவர்கள். அப்போ இங்கே நாங்கள் பேசுறதுக்கான வரலாற்று பேசுறதுக்கு எத்தனோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் கூட சொல்லிட்டாரு. இதை நாங்கள் மறுபடியும் அதை சொன்னோம்னா அது உங்களுக்கே வந்து சளிப்படைய வச்சிரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு, அதாவது எத்தனையோ வரலாற்று சுவடுகளை தாங்கி கொண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த மிக பெரும் பேர் இனமான முக்குளத்தூர் இனம், கள்ளர் மறவர் அகமுடையர் ஒருங்கிணைத்த இந்த முக்குளத்தூர் இனத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சிகள், புதிய ஜாதி அமைப்புகளாக தோன்றிருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் எல்லாத்தோடைய நோக்கத்தையும் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். கடந்த காலங்களில் யாரை குறை சொல்லி ஒரு கட்சியை வளர்க்க முடியும், அதே போல் ஒரு சினிமா திரைப்படம் எடுக்கிறதுனால எந்த சமுதாயத்தை சொன்னால் அந்த சமுதாயத்தின் வரலாற்றை சொன்னால் தான் இந்த படம் ஓடுங்கிறது எல்லாத்தையுமே தெரியும். இந்த முக்குளத்தோர் வரலாறை தவிர்த்து விட்டு எவரும் எந்த ஒரு வரலாற்று திரைப்படமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நடைமுறை இருக்க திரைப்படமாக இருந்தாலும் எடுக்க முடியாது, எடுத்து அதில் வெற்றி காண முடியாது. அதே போல் ஒரு ஜாதி வளர வேணும், ஒரு ஜாதி அமைப்பு வளர வேண்டும் என்று சொன்னால் அது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்குளத்தோர்களை அவனை கல்லைன்னு சொல்கிறது, களவாணி பேச்சு சொல்றது, திருநெல்வேலி ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் தான் வளர முடியும் என்ற குறுகிய சிந்தனை தான் அவங்களுக்கு. இந்த தமிழ் மண்ணிலே ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளை மட்டும் இல்லாமல் அனைத்து சாதிகளையும் அரவணைத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக தொன்று தொட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நடைமுறை இருக்கிறது இந்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் தான். இன்னைக்கு எங்கே போய் பார்த்தா தெரியும், ஒரு ஸ்டேஷன் ஒரு பிரச்சனை இருந்தால எங்கடா தேவமரவனை ஒருத்தனை கூப்பிடான்பாங்க. ஏன்னா இந்த வரைக்கும் எங்களை சார்ந்து தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஆண்ட பரம்பரை என்ன சொல்கிறீங்க, அவங்க களவாணி பேலுக அப்படின்றீங்க. டேய், உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன், ஏன் பாட்டனும் மூட்டனும் முப்பாட்டெல்லாம் வாழையும் வேலையும் வளரையும் தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கப்ப நீ வயக்காட்டில் வேலை அமைச்சு என்ன பிடிச்சிக்கிறது என்ன இங்கே இருக்க சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இன்னைக்கு நீ வந்துக்கிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை, எதிராக ஆண்ட பரம்பரை சொல்லு, உனக்கான வரலாற்றை சொல்லு. நம்ம மதுரை மண்ணில் மட்டும் இல்லாமல் வேலூர் பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த பகுதி, திருச்சி, இந்த பகுதியில் எல்லாமே என்ன சொல்லிக்கிறீங்க, ஒரு பெண் தெய்வம், அது அந்த பெண் தெய்வத்தை எங்களோட குலசாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அது கள்ளர் திருமங்கி ஆழ்வார்ங்கிறத விஷயத்தை கள்ளர் படிப்பட ஆகும் அன்பு தம்பி சோழபாண்டியன் வந்து அந்த வரலாற்று ரீதியாக ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அன்னைக்கே நீங்கள் மூக்கரு போட்டு போனீங்க. அதே போல் முதல்ல உங்களுக்கான வரலாற்றை தெரியுங்க. உங்களுக்கு வரலாறு தான் வரலாறு தர முடியும். வரலாறே இல்லாத ஒரு கூட்டம், அதாவது இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்துருக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரம் சொல்கிறீங்க. முதல்ல உங்களோட எண்ணங்களை மாற்றுங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக வளரணும்னா முதல்ல உங்கள் சமுதாயத்தை வந்து ஒருங்கிணைச்சு அது ரீதியாக அரசியல் ரீதியாக வென்று காட்டுங்க. அதுதான் சிறந்த ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும். இருபெரும் ஜாதிகளுக்குள்ளேயே ஒரு எதிர்வினைகளை உருவாக்கி நீ பெரியவனா நான் பெரியவனா
அப்படிங்கிற மோதல் போக்கு என்ன ஆகும்னா எதிர்கால சந்ததியை வரக்கூடிய இங்கே இளைஞர்களை தான் பெரிதாக பாதிக்கும். ஏன்னா என் பயலுக்கு எல்லாமே கொஞ்சம் எடுத்துமே உடனே ரோசப்படக்கூடியவங்க. அதெல்லாம் முதல்ல ஜாதிய ரீதியாக வன்மத்தை தூண்டுறதை விட்டுட்டு முதல்ல சமுதாய ரீதியாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கான கல்வியையும் பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. அதே போல் நம்ம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்குளூர் சமுதாயத்தை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம படித்த இளைஞர்கள் நல்லா படிக்கிறீங்க, ஆனால் உங்களோட படிப்புகள் அதுக்கடுத்து என்ன அந்த படிப்போட நின்று போயிடுது. பிற்காலத்தில் நீங்கள் நம்ம ஒரு நிரந்தர வருமானம் வரணும், ஒரு நிரந்தர ஒரு அரசு பணிக்கு வரணும், இல்லை அரசியலில் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக போதைகளுக்கு அடிமையாகிட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கீங்க. அதில் எல்லாம் கைவிட்டு விட்டு நீங்கள் ஒரு சிறந்த ஒரு இந்த எப்படி இந்த மண்ணை காத்து நம்ம முப்பாட்டில் வீரம் சேர்ந்து இந்த மண்ணை காத்து வந்தாங்களோ அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாமே வந்து முதல்ல சமுதாய ரீதியாக ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்து மிக சிறந்த முறையில் வந்துட்டு அரசு பணிக்கு தயாராகுங்க. ஏற்கனவே நமக்கு முன்னாடி அண்ணன் பேசினார், காசிராஜன் சொன்னார், முதல்ல வந்து அங்கீகாரம் நம்மளுக்கு வேணும். அதாவது சாதாரண ஒரு வார்டு மெம்பராக இருந்தால் அந்த வார்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்மை செய்ய முடியும். அதே போல் அந்த ஊர் ஒரு பிரசிடண்ட் ஆகுங்க. அதே போல் வந்து அரசியலில் ஒரு அங்கீகாரத்துக்கு வாங்க. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா மட்டும்தான் இங்கே அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய நம்ம சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்ய முடியும். அதே போல் அரசு அதிகாரம் வாங்க, சட்டம் படிங்க. இன்றைக்கி எத்தனோ முறையில் வழக்குக்கு நாங்கள் போகிறப்ப நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு வழக்கறிஞர்களை தேட வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் மற்ற மாற்று சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவனுக்கு ஒரு ஜாதி ரீதியாக பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய அந்த சட்டம் படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து அவருக்கு துணையாக போகிறாங்க. ஆனால் பெரிய ஒரு துயரம் என்னென்னா இந்த தேவர் தலைவர்களுக்கு மட்டும்தான் நம்ம சட்டம் படித்த எந்த ஒரு வழக்கறிஞர்களும் அந்த தலைவனுக்கு ஒரு பிரச்சனை வரதில்லை. தலைவருக்கு பிரச்சனை தான் தலைவரோட சொந்த காரணத்துக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு யாரையும் தேட போகிறதில்ல. இந்த ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க முன்னெடுத்து போகிறப்ப அவங்களுக்கு நம்ம முக்குளத்தோர் சட்ட இயக்க மாணவர்கள் வந்து எப்பயும் உறுதுணையாக இருக்குங்கன்ட்டு நான் பல மேடையில் கேட்டு வரேன். அதே தான் இந்த மேடையும் கேட்டு வரேன். அதே போல் இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகாமல் நல்ல ஒரு சிந்தனை இது பண்ணிவிட்டு அரசு துறையிலும் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.